திண்டுக்கல் அருகே கடல் மட்டத்திலிருந்து 1600 மீட்டர் உயரத்திலும் 18 கொண்டை ஊசி வளைவுகளையும் கொண்ட தென்மன் சிறுமலை, சஞ்சீவி மலை, வெள்ளிமலை, குட்டி கொடைக்கானல் என்று அழைக்கப்படும் சிறுமலையில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். சிறுமலை என்று சொன்னவுடனே அனைவரும் நினைவிற்கு வருவது புகழ்பெற்ற சிறுமலை வாழை, பலாப்பழம்தான். ஆனால் அங்கு உள்ள மலை கிராம மக்கள் காபி, மிளகு, சவ், அவரை, பீன்ஸ், எலும்பிச்சை உள்ளிட்டவைகளை விவசாயம் செய்து வருகின்றனர். குட்டி கொடைக்கானல் என்று அழைக்கப்படும் இந்த சிறுமலையில் இயற்கை எழில் கொஞ்சம் குளிர்ந்த நிலையில் காணப்படும். இந்த சிறுமலையை தமிழக அரசு சுற்றுலாத்தலமாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அரசு இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளுக்காக பல்லுயிர் பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. சிறுமலையில் உள்ள இயற்கை நிலையை அனுபவிக்கவும், பல்லுயிர் பூங்காவை கண்டுகளிக்கவும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு கண்களை கவரும் விதத்தில் 7 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த ஆண்டு மலை அடிவார பகுதியில் இருந்து மலையின் உச்சி வரை சாலைகளின் இரு புறங்களிலும் சிறு குறிஞ்சி பூவானது பூத்து குலுங்கிய வண்ணம் உள்ளதால் சிறுமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சாலைகளின் இரு புறங்களிலும் கண்டுகளித்து வருகின்றனர். எழில் கொஞ்சும் இயற்கையோடு சிறு குறிஞ்சி பூ பூத்து குலுங்குவது சுற்றுலா பயணிகளை மேலும் இன்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. குறிஞ்சி பூ என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடைக்கானல் மற்றும் நீலகிரி மட்டுமே பூக்கும் என்பதை கேட்டறிந்தவர்கள் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரிய வகையில் பூக்கும் இந்த குறிஞ்சி பூவை பார்க்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். சிறுமலை பழையூரை வசிச்சுட்டு வர்றேன். இப்போ சமீப காலமாக சிறுமலையில் சுற்றுலா தலங்கள் மேம்பாட்டு திட்டங்கள் மூலியமா நிறைய விஷயங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இங்கே ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பல்லுயிர் பூங்காவும் சமீப காலமாக செயல்பாட்டில் இருந்தது, இப்போ தான் திறந்திருக்காங்க. இப்போ இதனுடைய சுற்றுலா பயணிகள் வருகையை வரவேற்கும் விதமாக நம்ம சிறுமலையில் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர் இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற இந்த மலர் தான். இது 7 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சிறுமலையில் பூக்கிறது. மற்ற மலைகளில் இருக்கிறத விட இந்த சிறுமலையில் நம்ம 18 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இந்த மலைப்பகுதியில் நம்ம முதல் பெண்டில் இருந்து 17, 18வது பெண்டு வரைக்குமே இந்த மலர்கள் இரு பக்கங்களும் அதிக அளவில் பூத்து குலுங்குறதுனால சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் அதிக அளவில் இருக்குங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். சிறுமலை பழையூர் சார்ந்தவங்க. நம்ம சிறுமலை இப்போ தான் பல்லுயிர் பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் எப்படி குறிஞ்சி மலர் இருக்கோ அதே மாதிரி சிறுமலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்கு பாருங்க, வயலட் கலரில் ஒரு பூ இருக்குது. இது சிறு குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. இது 7 வருஷத்துக்கு ஒருக்கா வருங்க. இது பார்த்தீங்கன்னா சிறுமலை செக் போஸ்ட்லேருந்து நம்ம மேலே மலைக்கு போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ரம்மியமாகவும் ஒரு அழகாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வெஹிக்கிள் நிறையா வருது. மேலும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி அவங்கள திரும்ப வரவேற்கிற மாதிரி இந்த பூ எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாரும் சிறுமலைக்கு வரலாம், பார்த்துட்டு போகலாம்.